தேவன் எந்த வயசுலயும் உன்னை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன். உங்க 70லயும் ஆசீர்வதிப்பார். உன் பிள்ளைகள் உன்னை உதாசீனப்படுத்தினா கவலைப்படாதீங்க. அது அவனுக்கு பின்னாடி கண்ணியா விளங்கும். ஆனா உங்களை அனுப்புற வரைக்கும், பரலோகத்துக்களை ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் பூமியிலே உங்களை பத்திரமாய் தேவன் பாதுகாப்பார். அவர் நம்ம ஆண்டவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். உன்னை காப்பாத்துக்கிற துறவு உன் பக்கத்திலே தான் இருக்குது. எங்கேயோ உங்க பக்கத்துல தான் இருக்கு. அந்த துறவு உங்க கண்கள் மூடிதான் இருக்கு. துறவு இல்லாம இல்ல, கண்கள் தான் மூடி இருக்கு. நீங்கள் தேவனோடு ஒப்புரவாகும் போது உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஏதோ ஒண்ணு இருக்கும், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் ஏதோ ஒண்ணு இருக்கும், அதுக்கு தான் வெயிட் பண்ணுவார். அதை மட்டும் நீங்க சரி பண்ணும்போது உங்கள் கண்களை திறப்பார். உங்களுக்கு ஏற்ற துறவு ஒண்ணு வரும். உங்க சூழ்நிலை மாறும், உங்கள் பிரச்சனைகள் மாறும். எங்கே உன் தலை தாழ்ந்ததோ அங்கேயே கர்த்தர் உன் தலையை நிமிர பண்ணுவதற்கு வல்லமையுள்ள தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. தேவன் நினைச்சா ஓவர் நைட்ல அப்சைட் டவுனா எல்லாத்தையும் மாத்துவார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நீங்க அலைஞ்சு தெரிஞ்சது போதும். நீ நான் யாரையாவது அற்பமா எண்ணி இருந்தா நீங்க ஒப்புரவாக்கு. உங்களுக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிற துறவை உங்கள் கண்கள் காணும்.